இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். லாஸ்ட் ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? 15 நாள் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் 18 நாள் எடுத்திருக்கேன் சார். இன்னையோட 18 நாள் எடுத்திருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க ட்ரீட்மெண்ட்? இதுக்கு முன்னாடி நான் ஆர்த்தோ ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி. அங்கே பண்ணி எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. ஒரு 15 டேஸ் நல்லா இருந்தது. சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பெயின் இது வந்துச்சு. அப்போ எங்கள் ரிலேஷன் வந்து இந்த அட்ரஸ் எனக்கு கொடுத்தாங்க. சரி. இந்த மாதிரி நல்லா இருக்கு, நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு நல்லா இருக்கு, நீங்களும் போய் பார்க்க வந்தேன் சார். நீங்கள் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸும் உங்க கூட என்னுடைய இதை சொன்னேன். அப்போ நீங்கள் அது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்போ நான் வரும்போது என்னால் கை மேலே தூக்க முடியாது, சைடில் கொண்டு போக முடியாது, பாத்ரூம் போயிட்டு வந்தால் டாய்லெட் போனால் கையை கால் கழுவ முடியாது. இப்போ வந்து அந்த 18 டேஸ் நான் ட்ரீட்மெண்ட் இருந்தனால நான் 90% நல்லா கை தூக்குறேன். எல்லா பக்கம் எல்லா வேலையும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10% இருக்கு. உங்ககிட்ட நான் சொன்னேன், இன்னும் நீங்கள் 2 தாட்டி வந்து ஒரு 10 டேஸ் விட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, எல்லாம் சரியா போயிடும் சொன்னீங்க. அந்த மாதிரி நான் அதுக்காக முயற்சி பண்ணேன். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். அந்த எக்ஸசைஸ் மட்டும் விட்டுறக்கூடாது. 3 டைம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். சரி சார். டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் சார். இதுக்கப்புறம் பயப்படவே வேணாம். சந்தேகிட்ட கை நார்மலா கரெக்ட் பண்ணி விட்டா எனக்கு அதே போதும். எனக்கு அதே கடவுள் தான் இருக்கு. நன்றி சார். எக்ஸசைஸ்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரி சார். அது லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வேலை பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னாலே இந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. சரி. இந்த சைடு படுக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி வேற எதுவும் வேணும். சரி சார். ஓகேங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த அளவுக்கு கண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னைக்கு மறக்கவே மாட்டேங்க.